ஓகே டாக்டர். இப்போ இந்த ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஏன்னா வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்றதை கேட்கறது உண்டு. ஒருவேளை வலி குறைஞ்சாலுமே திரும்ப வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க எதை சொல்வீங்க? முடக்குவாதத்துக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அந்த பெயின் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம கொடுக்குற அந்த சிகிச்சை தான். நம்ம உடம்புல கழிவுகள் நிறைய சேர்ந்துட்டே போகுது, நிறைய ஹீட் வந்து நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா முதல்ல ஹீட்டை கம்மி பண்ணுற மாதிரியான சில உணவு பழக்கங்கள் வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி வாதத்தை பெருக்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதையும் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை தான். அது வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு நீக்க சிகிச்சை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். எந்த விதமான கழிவுகள் நம்ம சின்ன வயதுலேருந்து சாப்பிட்ட கழிவுகள் நம்மளுடைய குடல் பகுதிகளில் ஃபுல்லாகவே வந்து தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நம்ம அதை ஃபுல்லாகவே வந்து கழிவு நீக்கம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத உடம்புல வந்து சேரக்கூடிய நீர் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சேரக்கூடிய கழிவுகள்ல இருந்து தான் நம்ம பாடியில் வந்து சின்ன சின்ன ஜாயின்ஸில் பெரிய ஜாயின்ஸ்லலாம் போயிட்டு அந்த வாத நீருடைய தேக்கம், அந்த கழிவுகள்லேருந்து வரக்கூடிய நீர் தான் நம்ம ஃபுல் பாடியிலையும் போயிட்டு அந்த டாக்ஸின் ஃபுல்லாகவே வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு அந்த ஸ்வெல்லிங் வராமல், ரொம்ப சீக்கிரமாக அந்த பெயின் வராமல், முடக்குவாதம் வரைக்கும் போகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது முதல்ல அந்த கழிவு நீக்க சிகிச்சையை தான் சொல்லுவோம். இதுக்கப்புறமா தான் நம்ம ஃபுல் பாடிக்கும் அந்த வர்ம சிகிச்சைகள் கொடுக்கறது, அக்குப்ரெஷர் சிகிச்சைகள் கொடுக்கறது, ஃபுல் பாடிக்கும் அந்த பொடி கிளி சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாக ட்ரை பொடி வச்சு நம்ம பண்ணக்கூடிய அந்த சிகிச்சையினால் முடக்குவாதத்தில் எவ்வளோ பெரிய ஸ்வெல்லிங்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டிஃபார்மிட்டிஸ் வரைக்கும் ஃபார்ம் ஆகியிருந்தாலும் சரி, வலி வீக்கம் இது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய இந்த சிகிச்சையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். போக போக பார்த்திங்கன்னா அந்த முடக்குவாதத்தில் ஆரிய ஃபேக்டர்லாம் நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும். பிலோ 19 பிலோ 14 இதெல்லாம் வந்து வந்திருக்கு. ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஆரிய ஃபேக்டர், ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய இஎஸ்ஆர் சிஆர்பி இது எல்லாமே நம்ம அந்த ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்வெல்லிங் எல்லாம் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பெயினும் குறையக்கூடிய அந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கும்போது எல்லாமே வந்து லோவாக இருக்குது. அதே மாதிரி மறுபடியும் வராமலும் இருந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வெளிப்பக்க சிகிச்சையில் மட்டுமே ஆரிய ஃபேக்டராக இருந்தாலும் சரி, முடக்குவாதத்தில் எந்த ஒரு ஸ்டேஜஸ் அப்படின்னு இருக்குது, ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. எந்த விதமான ஸ்டேஜஸில் இருந்தாலும் சரி அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும்.